உமாபதி என்கிற உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தணர் குலத்தில் உதித்தவர். அவரது தந்தையார் பெயர் சம்புதீட்சிதர், தாயார் பெயர் கௌரி அம்மையார், துணைவியார் பெயர் பார்வதி அம்மையார். இவர் கூத்தப் பெருமானுக்கு வழிபாடு செய்விக்கும் பேறு பெற்றவர். மெய்நூற் பொருளை நன்கு உணர்ந்தவர். இத்தகைய தகுதி காரணமாக இவர் சிவிகையில் செல்லும் இயல்பினராய் இருந்தார். திருக்கலாஞ்சேரியில் வாழ்ந்து வந்த மறைஞான சம்பந்தர் ஒரு நாள் தில்லை திருவீதியில் இவர் சிவிகையில் வரக்கண்டார். அப்பொழுது பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் என அவர் கூறினார். அதுவே சிவிகையில் செல்லும் உமாபதியாருக்கு அருளுரை ஆயிற்று. சிவிகையில் இருந்து இறங்கிய உமாபதியார் மறைஞான சம்பந்தர் திருவடிகளில் வணங்க தலைப்பட்டார். தில்லைவாழ் அந்தணர் மரபிலே தோன்றி பெருமானை முப்போதும் திருமேனி தீண்டி வழிபடும் பேருடைய உமாபதியார் தம்மை வணங்குவது முறையற்ற செயலென எண்ணி ஓட ஆரம்பித்தார். மறைஞான சம்பந்தர் ஓட அவரை பின்தொடர்ந்து உமாபதியாரும் ஓடினார். இருவரும் முன்னும் பின்னுமாக ஓட களைப்பு மேலிட்டது. அதன் காரணமாக செங்குந்தர்கள் வாழும் தெருவில் நுழைந்து ஓர் இல்லத்தின் திண்ணை மீது அமர்ந்தனர். அத்தெருவானது திருக்கலாஞ்சேரி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்ற சிங்காரத்தோப்பு என வழங்கும் எல்லைக்கு அருகே உள்ளது. ஓடி வந்த களைப்பும் பசியும் நீங்க தான் அமர்ந்திருந்த இல்லத்துக்கு உரியவர்களை நோக்கி, மறைஞான சம்பந்தர், பருகுவதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களிடம் பாவு தோய பயன்படுத்தும் கஞ்சியே உள்ளது என்று கூறினர். பசிக்கு பரவாயில்லை, ஊற்றுங்கள் என்று தன்னுடைய 2 கரங்களாலும் வாங்கி சிவபிரசாதம் என பருகினார். மறைஞான சம்பந்தர் பருகும் போது அவரது முழங்கை வழியாக ஒழுகிய கஞ்சியை உமாபதியார் தன் 2 கரங்களிலும் ஏந்தி குரு பிரசாதமாக பாவித்து பருகினார். இதனால் உமாபதியின் பரிபக்குவத்தை அறிந்த மறைஞான சம்பந்தர் உமாபதியாரை அழைத்துக் கொண்டு திருக்கலாஞ்சேரியை அடைந்து ஞானதேட்சை செய்வித்தார் மற்றும் அவருக்கு உமாபதி சிவம் என்று தீட்சா நாமம் வழங்கி தம் சீடர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்.